லைக்ரா ஃபியூசிங்கா? என்ன இது புதுசா இருக்கு? லைக்ரானா தெரியும், ஒரு ஸ்ட்ரெச்சபிளான ஃபேப்ரிக் அப்படின்னு. ஃபியூசிங்ல நம்ம ஃபியூசிங் டேப், ஃபியூசிங் பேப்பர் இது எல்லாமே பார்த்திருப்போம். இதே கான்செப்ட் தான் லைக்ரா ஃபியூசிங் அப்படின்னு சொல்வோம். இதுலயுமே ஒன் சைடு வந்து உங்களுக்கு கம் இருக்கும். இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்பர் 1, உங்க ஃபேப்ரிக் வந்து தின்னா இருக்கு அப்படின்னா அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இந்த லைக்ரா ஃபியூசிங் வந்து யூஸ் பண்ணலாம். சோ தட் உங்க ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் திக்கா ஆகும். இது வந்து கட் பண்றதுக்கும் ஸ்டிச் பண்றதுக்கும் வந்து ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கும். இதை ஸ்டிக் பண்றதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதுக்கப்புறம் வந்து இது ஒரு சூப்பர் ஃபினிஷிங் வந்து கொடுக்கும். அதனாலதான் இது நிறைய செலிபிரிட்டி ஸ்டைல் பிளவுசஸ் எல்லாத்துலயுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த மாதிரி திக்கா ப்ரோக்கேட் மாதிரி இருக்க ஃபேப்ரிக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஆல்ரெடி திக்கா இருக்கிறதுனால தேவைப்படாது. அடுத்து நம்ம காமனா ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் வந்து இந்த ஃப்ரேயிங்னு சொல்வோம். இந்த மாதிரி நூல் நூலா வர ஃபேப்ரிக் வந்து நிறைய நம்ம பார்த்திருப்போம். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கூட இந்த லைக்ரா ஃபியூசிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிட் பீஸ் எடுத்து நான் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸ்டிக் பண்ணிட்டு ஆல்ரெடி இருந்த ஃப்ரேயிங் மட்டும் கட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்னதான் பிடிச்சி இழுத்தாலுமே அந்த நூல் நூலா வர பிரச்சனை வந்து உங்களுக்கு வர போறது கிடையாது.